சென்னைக்கு வந்து ஒரு 5 days ஆச்சுங்க. ஃப்ரெண்டோட ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நம்ம ரைடுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு டே ரிட்டன் டு ஹோம்ங்க. சரியான டிராஃபிக்காக தாங்க இருக்குது சென்னை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30ங்க, ஃப்ரைடே இன்றைக்கி. ஸோ எல்லாம் ஊருக்கு ஆரவாரமாக போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் ரிட்டன் டு ஹோமுங்க. சோலோ ரைடு அப்படின்ற பிரச்சனை இருக்காது. சென்னை டு திருச்சி பைபாஸுங்க எப்போதுமே பிஸியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு வீக்கெண்ட். ஸோ எல்லாம் ஊருக்கு போங்க. நம்மளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், பயப்பட தேவையில்ல. பொறுமையாக அப்படியே 60, 70, 80 ரோடு ஃப்ரீயாக இருக்க இதில் 100 வரைக்கும் இழுத்துக்கலாம். ஸோ 5 ஹவர்ஸில் போயிடலாம் நினைக்கிறேன் திருச்சி. கார்லாம் சர்வப்புன்னு வந்துட்டுருக்கு. டைம் 11 மணி ஆக போகுதுங்க. சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. எப்பா செங்கல்பட்டு தாண்டுற வரைக்கும் கூட டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். முடியலங்க. இப்போ தான் கீழாம் பக்கமே வந்திருக்கோம். ரொம்ப ரஷ்ஷாக போயிட்டுருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ அதனால தான் சென்னை வரதா இருந்தால் ஒன்று மிட் நைட்டுக்கு அப்புறம் வரணும், இல்லைனா மதிய வேலையில் வந்துடணுங்க. காலையில் ஈவினிங் இந்த மாதிரி நைட் டைமில் வந்து மாட்டிக்கவே கூடாது. பின்னால் ஒரு R15 ப்ரோ வராருங்க. அவர்கிட்ட வேகம் இருக்குது, பட் ஆனால் விவேகமே இல்லைங்க. பஸ்ஸு வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் போட்டு போகிறான், பட் ஆனால் ப்ரோவும் லெஃப்ட்லேயே போகிறாருங்க. ப்ரோ சேஃப் ரைட்டில் ஏதோ மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தா ட்ரெயின் போயிட்டுருக்குங்க, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின். 6 days தான் இருக்கும் நம்ம செங்கல்பட்டு வரைக்குமே. பட் 6 days போட்டுமே எவ்வளோ டிராஃபிக்னா எப்போ முடியலங்க. 2 daysலாம் இருந்தப்போ அப்போ எவ்வளோ டிராஃபிக்காக இருந்திருக்கும். பட் ஆனால் போக்குவரத்து வசதி அப்போதைக்கு அவ்வளோ இருந்திருக்காது. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நிறையா இருக்குது. திருச்சிக்கு 280 கிலோமீட்டருங்க. இன்னும் சாப்பிடல டின்னர். ஸோ சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வந்துடுமே அப்படின்ட்டு ஸோ நம்ம விழுப்புரத்தில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். 12 மணிக்கு சாப்பிட்டா கூட கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். யாராக இருந்தாலும் நம்ம அடிச்சிக்க முடியாதுங்க. நம்ம எல்லாத்தையும் க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். செங்கல்பட்டு 14 கிலோமீட்டர். ஸோ நைட் டைமில் இது மாதிரி டிப்பு பண்ணி தாங்க ஓவர்டேக் பண்ணணும். ஸோ ஹார்ன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பகல் டைமில் தான் ஹார்ன் யூஸ் பண்ணுவாங்க. ரோடில் ரைட் பண்ணுற எல்லாமே 2 wheelers 4 wheelers எல்லாமே கான்சன்ட்ரேஷனோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதை யோசிச்சுக்கிட்டே வரலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட தெளிவாக ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும் கைஸ். பேரிகார்ட்ஸ், நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் உங்களை வந்து முந்திட்டு போயிட்டே இருக்கும். கிராசிங் இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜியும் பார்க்கணும், கான்சன்ட்ரேஷனையும் பார்க்கணும். லைட்டாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். கைஸ், நம்ம செங்கல்பட்டு வந்துட்டோங்க. சென்னை சிட்டிக்குள்ளேருந்து எப்படா தப்பிச்சு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி வந்தோம். செங்கல்பட்டு வந்தோன்னே சொன்னாலங்க 6 days வந்து 4 ways ஆயிடுச்சு. சொன்னமே டிராஃபிக் இருக்காதுங்க. நார்மலாக 70-80 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நைட் டைமில் அவாய்ட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் ரைடை. பட் ஆனால் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத சூழல். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு திருச்சிக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கனால. யார் ப்ரோ நீயே? அப்பா அடே, புல்லட்டில் வந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹெல்மெட் போடல, ஒன்றும் போடல. ப்ரோ ஃபோன் பேசிக்கினே போகிறாருங்க ஒத்த கையில் ரைட் பண்ணிக்கிட்டு. சேஃப் ரைட் ப்ரோ, சேஃப் ரைட். பையா விழுந்து செத்துறாரா பிள்ளைங்க பாய். உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அன்சேஃபாக ரைட் பண்ணுற மாதிரியே இருக்கேப்பா. சேஃப் ரைட் ப்ரோ, சேஃப் ரைட். நான் ஆக்சிடெண்ட்டை பார்க்க விரும்பலாங்க. ஸோ முந்திட்டு போயிடுவோம். என்னங்க இங்கே வந்தோன்னா ரோடு குறுகலாயிடுச்சு. சுங்கச்சாவடி டோல் ரோடு 500 மீட்டரில் இருக்காங்க. குண்டு குனியமாக இருக்குது. பேச்சர் கூட போடல. டோல் வந்துட்டோங்க. பின்னால் அந்த பிள்ளைங்க ப்ரோ தான் வராது. பையா செத்துறாராடி. நீ போகிறது இல்லாமல் மற்றவனையும் சாச்சி விட்டு போயிடாரா? ஏலே ஏன் ப்ரோ அப்படி பார்க்குறீங்க? ரைடிங் ஹிட்லாம் பார்த்துட்டு கோமலி மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டேங்களா? காரு வருது. ஐயோ குண்டுக்குழி. ஏன் இந்த ரோடு இப்படி போட்டு வச்சுருக்காங்க என்னதில்ல கைஸ்? ஐயோ நாங்க ரைடிங் பூட்டுக்குள்ளேருந்து ஏதோ கடிக்கிற மாதிரியே ஃபீலிங் ஆகுது. போச்சுங்க, லெஃப்ட்லேயே வந்து தப்பாக போச்சு. போவானா பையா? நான் ரைட்டில் வர போகிறேன். ஒழுங்கடா பண்ணிக்கின்னு இருக்கீங்க டே. நீங்கள் யார் ப்ரோ ட்ரிபிள்ஸ் போகிறீங்க? பஸ் எதுவும் கிடைக்கலையா ப்ரோ? ரம்மி விளாண்டுக்கிட்டே போகிறாரு சென்ட்ரல் உட்காந்திக்கின்னு. ப்ரோ என் மேலே மோதிராதீங்க, நான் திருச்சி வரைக்கும் போகணும். இடத்துல ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது என்னன்னு தெரியல. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரில. சில ரோடு ரெனோவேஷன் ஒர்க்கா என்னன்னு தெரில.
நம்ம ஸ்டார்ட் லெஃப்ட் ஏறி போயினே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11:15ங்க. ஒரு 4 மணி நேரத்தில் நம்ம திருச்சியை ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு, வருஷக்கா பஸ்ஸாக போகுது, எதுவுமே தெரியலங்க, விசிபிலிட்டியே தெரியல. பார்த்து வாங்க ப்ரோ, நான் தான் பின்னால் வரேன். ஐயோ பாலமா இது? கரிஸ்மா காய்ஸ், கரிஸ்மா பைக்கை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேயே வந்த ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் அட்வென்ச்சர்ஸ் பைக்கு தாங்க நம்ம கரிஸ்மா. எத்தனை பேருக்கு தெரியும் என்னன்னு தெரியல. ஏடா இவ்வளோ க்ளோஸாக போயிட்டுருக்கீங்க? டே தெரியாதனமா நான் எங்கள் பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். இது அநேகமாக என்ன பாலமாக இருக்கும்? ஏதோ ஒரு பாலங்க, ஏதோ ஒரு ஆறு ஓடும். கோமுகி ஆறோட பாலம்னு நினைக்கிறேன் வயசு. இப்போ பாலத்தில் இவ்வளோ லோடு கொடுக்கக்கூடாது. அம்மா பயமாக இருக்குது. நைட் டைம்னாங்க சுற்றிலுமாவே கருப்பாக இருக்கா, ஒரு மாதிரி டர் ஆகுது. இவங்க வேறு பிரேக் அடிச்சிட்றாங்க, பின்னால் வேறு வண்டி வந்துட்டுருக்கு, பயமாகவே இருக்குங்க. இப்போ தான் பாலம் முடியும். கோமுகி ஆறு பாலமா இது? யார் ப்ரோ நீங்கள்? ஹண்டரா? ஐயோ எவ்வளோ தூரங்க இதே மாதிரி போயின்னு இருக்குது. ஆற்று பாலம் இன்னும்மா முடியல. நம்ம காவேரி ஆற்று பாலத்தோட பெருசாக இருக்கும் போலங்க. இந்த ஸ்லோவாக போகிறதுனால ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. பையா மேரா நேம் ஆர்டிஆர் விக்கி, ஆராம் சே பையா, பொறுமையாக போங்க. இன்னும் பல கிலோமீட்டர் போகணும். இப்போவே பயங்கரமாக தூக்கம் வருதுங்க. இப்படியாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறா ட்ராகன் அப்படின்ட்டு வாடி. முடிஞ்சுங்க பாலம். எங்கடா ரைட்டில் வர பார்க்குறடே போடா. நார்மலாக போனாலும் நம்மளை பிள்ளைங்க மோடுக்கு தான் மாற்றுறாங்க. பிள்ளைங்க மோடுக்கு போகலனாலும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ப்ரோ ரொம்ப ரைட்டில் போகாத, மண்ணில் ஏறிடுவேன். இது ரொம்ப பழைய ரோடுங்க, இன்னும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணாமல், பேட்ச் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. கேமரா செட்டப்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரில. 4 வருஷத்துக்கு சென்னையிலேருந்து உளறினே வரேங்க. இவ்வளோ க்ளோஸாக போகிறோமே, சேஃபாக தான் இருக்குமா? ஐயோ தளபதி போயிட்டே இருக்காங்க, டக்குன்னு சடன் பிரேக் போட்டுறாங்க. அதான் பயமாகவே இருக்குது இவங்கள்ட்ட. அதான் டிராஃபிக்காக இருக்குது, பொறுமையாக தானே போவாங்க. 2 லேன்லேன்னு போயிட்டுருக்காங்க, பின்னால் இருந்து 6 அடிச்சிங்கன்னு இருக்காங்க கைஸ். 12 மணிக்கு மேலே சோறு வேறு இருக்காதுங்க. வர்ற ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முடியலங்க. இந்த R15 பிள்ளைங்க தானே. ஐயோ என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியலையே. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:30ங்க. ஒரு 1:30 போல் வந்தேன், பெட்ரோல் போட்டேன். நான் சரியான தூக்கங்க. ஸோ இந்த பெஞ்சில் தான் தூங்கிட்டேன் 1 hour. ஸோ பாடி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சிங்க. ஸோ இனிமேல் திருச்சியில் தான் போய் நம்ம நிப்பாட்ட போகிறோம். ஸோ இது என்னன்னு கேட்குறீங்களா? அப்படியே சுகமாக இருக்கும் கைஸ். லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு தெரிலங்க. ஏதோ மேஜர் ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ, போய் பார்க்கணும். பக்கத்தில் ஆம்புலன்ஸ்லாம் போகுது வரிசையாக. ஒருவேளை பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ? லெட்ஸ் சீங்க வாட் ஹேப்பன் ப்ரோஸ். என்னாச்சு? ஏற்கனவே நம்ம R15ல் பிள்ளைங்க சூழ்ந்துட்டாங்க கீழே. ஸோ அது மாதிரி எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா தெரில கைஸ். ரொம்ப தூரத்துக்கு நிற்கும் போலங்க, ஹெவி டிராஃபிக் ஜாம் தான் போல். யாரா அது? அடே பையா இப்படி வந்துட்டா நான் எப்படா பையா போகிறது? லெஃப்டில் தாங்க ஏறி போகணும் இந்த மாதிரி டிராஃபிக். அப்போது எவ்வளோ தூரம் நிற்கும் தெரிலங்க இந்த டிராஃபிக்கு. தூக்கம் வருதே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தூங்கிட்டாங்க. முடிச்சு பார்த்தா தெரியுது பனி கொட்டுன்னு கொட்டியிருக்கு. என்ன இருக்கும், ஒரே மிஸ்ஸியாகவே இருக்காங்க. ஆக்சிடெண்ட்டாக இல்லை ரோடு ரெனோவேஷன் ஒர்க்கா என்ன தெரியல. ரோடு ரெனோவேஷன் ஒர்க்கு இப்போலாமா பண்ணுறாங்க 3 மணிக்கெலாம்? ஒன்றும் பையா விட்டினா நான் போவேன்டா, கொஞ்சம் விட்றா. சாவடிக்கிறானே பையா. காய்ஸிங்கன்னு ஒரு ரெனோவேஷன் இருக்குது, அதாவது பாலம் வந்து ஏதோ சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2 வீலர் வச்சுருக்கனால, ஸோ நம்ம ட்ராகன் வச்சுருக்கனால பூந்து லெஃப்ட்டில் வந்துக்கினே இருக்கோம் காய்ஸ். ஸோ தூங்காமே வந்தோம் அப்படின்னா தூங்கி விழுந்துக்கினே ஓட்டுவோம். அது செட் ஆகாதுங்க, எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதில்ல. ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூங்கியாச்சு. ஸோ நல்லாயிருக்குங்க மிட் நைட்லேருந்து விடிய ஓட்டுறதும். எவ்வளோ வெறி இருந்தால், எவ்வளோ மனசில் கஷ்டங்கள் இருந்தால் இப்படி ஓட்ட தோணுன்னு நினைக்கிறீங்க? சாதாரண விஷயம் இல்லைங்க ரைட் போடுறதுலாம். நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், சூப்பர் ப்ரோ, இல்லை நல்லா இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு ரைடு போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எவ்வளோ அச்சீவ் பண்ணுன்ற ஆர்வம் இருந்தால்
இது மாதிரி ஓட்ட தோணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ரோடு கிளியர் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போது நம்ம ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இந்த வெஹிக்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது அப்படின்ட்டு. சின்ன ரோடு, சின்ன ரெனோவேஷன் ஒர்க்குக்காண்டி எவ்வளோ இது பாருங்கள் கைஸ். வா, டிராஃபிக் ஆகக்கூடாது அப்படின்னு தான் மிட் நைட்டில் இது மாதிரி விடிய காலில் இந்த ஒர்க்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருந்துமே பாருங்க கைஸ், இந்த ரைடு ஃபுல்லாகவே விடியங்க. மிட் நைட்லேருந்து பகல் வரைக்குங்க சரியான வெறித்தனமான ரைடு. ஸோ மிட் நைட்லேருந்து விடிய ட்ராவல் மேலே உள்ள லவ்னால் ஓட்டிகிட்ருக்கோம் கைஸ். ஸோ அது ஒரு ட்ராவலராக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு. நான் ஸ்டாப் ரைடுங்க, அன்ஸ்டாப்பபிள் ரைடு தான். ஸோ இது மாதிரி மிட் நைட்டில் ஓட்டும்போது ஸ்லைட்லி தூக்கம் வரும், கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸு நிறைய ஆகுங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு லவ் எல்லாமே இருக்குது நம்ம ட்ராவல் மேலே. கைஸ், மிட் நைட் ரைடுன்னு வந்துட்டு 2-3 இடத்துல ரொம்ப ஜர்க் ஆயிடுச்சுங்க. ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து ரைட்டில் வந்துட்டான். நல்ல வேலை நம்மள்கிட்ட ஏபிஎஸ் இருக்கனால நம்ம தப்பிச்சிட்டோம். இன்னொரு பஸ்லேயும் லைட்டாக ஒரு ஜர்க் ஆயிடுச்சுங்க. நல்ல வேலை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர் தாங்க. அதுவும் இந்த விடிய காலில் 3 to 4, 2 to 3 ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே தூக்கத்திலே ஓட்டுற மாதிரி தான் கைஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ரைட்டில் வராங்க, திடீர்னு லெஃப்ட்டில் வராங்க. அது பாருங்க, தூக்கம் வருது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. நானும் நெக்ஸ்ட் ரைட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரைடில் நம்ம இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம திருச்சி டோல்வே ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று திருச்சிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். பெரம்பலூர் தானே வந்தோம், அதுக்குள்ளே திருச்சி வந்துட்டோமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் சடனாக ரைட்டில் வருவாங்க கைஸ். உயிர் பயத்தை காட்டிட்டேன் அப்புறமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. மேக்ஸிமம் நைட் ரைடை அவாய்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம இன்டர்காமில் வைப் பண்ணிக்கிட்டு அப்பப்போ சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு போகிறோங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். மற்றவங்களும் அது மாதிரி போவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இல்லைங்க. ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான், பொறுமையாக பார்த்துட்டு ஓடிட வேண்டியதாங்க கைஸ். நம்ம சென்னை போயிருந்தோங்க சில காஜெட்ஸ்லாம் வாங்குறக்காண்டி. ஸோ 2-3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்தாச்சு. டிராஃபிக்கில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஈஸியாக ரைடையும் கொஞ்சம் முடித்தோம். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் போனோம். இப்போ ரிட்டர்ன் டு திருச்சிங்க. மிட் நைட் ரைடு தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ வேறு லெவலாக இருந்தது. ஸோ முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னென்னா, நைட் ரைடு வந்து பண்ணவே கூடாதுன்ற ஒரு ஐடியா இருக்குது இப்போதைக்கு. பண்ணலான்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரியே இருக்குது கைஸ். உயிர் மேலே இருக்க பயத்தை காட்டிச்சு பரவா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகுது. பேசும்போது தூக்கம் வருது. இதில் வேறு இன்டர்காமில் வேறு பாட்டு போட்டிருக்கேன். இதுவே எந்த பாட்டுமே போடாமல் அப்படியே ஓட்டிகிட்டே போயிருந்தா போகிற வழியில் அப்படியே தூங்கிட்டு ஜர்க் ஆகும் பல டைம். ஸோ விளாகிங்கிறது வெறித்தனமான விளாகிங் தாங்க. நம்ம விளாகிங் தூங்காமல், கொஞ்சம் கூட தூங்காமல் நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கப்ப பல தடைகள் தடுங்கல்கள்லாம் வரும். இங்கே பாருங்கள், ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, டக்குன்னு லெஃப்ட்டில் வருவாங்க, ரைட்டில் வருவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரைவேட் பஸ் தாங்க, ஆம்னி பஸ் தான் நிறையா பார்த்துட்ருக்கேன் இது வரைக்குமே. காயில் வந்து மக்களோட வரத்து அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நைட்டில் மட்டும் ரைட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஹைவேஸில். ஸோ 360 டிகிரி வியூ இருக்கணும். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். மேக்ஸிமம் விட்டு கொடுத்து போகிறதே நல்லதுங்க இந்த மாதிரி ரயில்லாம். ஸோ போட்டுட்டு யார் கூடயும் போகக்கூடாது.